மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக மாவட்ட அரசாங்க அதிபரின் ஊடக சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. 1230 குடும்பங்களைச் சேர்ந்த 3970 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த விதமான முகாம்களும் அமைக்கப்படவில்லை. நாங்கள் சொந்த வீடுகள் அல்லது உறவினர் நண்பர்கள் அதற்கு மேலதிகமாக பாதிக்கப்பட்ட உறவினர் நண்பர்கள் வீடுகள் தங்கியிருக்கின்றார்கள். மேலும் சில பாதைகள் தடைப்பட்டிருக்கின்றன. கிரான் துறையடியிலிருந்து புலிபாய்ந்தகர் மற்றும் பூலாக்காடு, பெருமாவளி, ஈரலிக்குளம் போன்ற இடங்கள் தடைப்பட்டிருக்கின்றன. அந்த இடங்களில் 2 இடங்களுக்குமாக இரண்டு படகுகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு 4 படகுகள் சேவையில் இருக்கின்றன. அதைவிட பூலாக்காடு மக்களை அந்த இடம் பாதிப்புக்குள்ளாகலாம் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை கிண்ணியடி சரஸ்வதி வித்தியாலயத்துக்கு கொண்டு வருவதற்காக ஒரு படகை தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். அந்த பாடசாலையில் ஓயல் பயிற்சிகள் நடைபெறாதபடியால் அந்த இடத்துக்கு அவர்களை இடமாற்றக்கூடியதாக இருக்கும். அதைவிட வீடுகள் அந்த சேதமடைந்ததாக 5 வீடுகள் சேதமடைந்ததாக நமக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. தற்போது ஓலெவல் பரீட்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கல்வி அதிகாரிகளின் தகவலின்படி பாலச்சேனை பிரதேசத்தில் ஒரு யானை அச்சுறுத்தலிருந்து அது தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களம் தொடர்பு கொண்டு அதை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தோம். மழை வெள்ளம் காரணமாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவரும் பரீட்சைக்கு வராமல் இருக்கவில்லை. அனைவரும் பரீட்சையில் இதுவரை தோற்றியிருக்கின்றார்கள். அவ்வாறு பெரும் அளவிலான பிரச்சனைகளை இடம்பெற்றால் அவர்களை மாற்று இடங்களில் பரீட்சை எழுத வைப்பதற்கான ஒழுங்குகளும் பரீட்சை கல்வி அதிகாரிகளால் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தற்போது நெல் அறுவடை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கமல சேவைகள் திணைக்கள தகவலின்படி ஏறத்தாழ 70% நெல் அறுவடை இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால் அந்த நெல்லை சரியான முறையில் விவசாயிகள் விற்கவோ அல்லது களஞ்சியப்படுத்தவோ முடியாத பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றது. நெற்கொள்ளுணவு சபையால் தற்போது 7 இடங்களில் அவர்களுடைய களஞ்சியங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நெற்கொள்ளுணவு சபை உத்தியோகத்துடன் கலந்துரையாடிய அடிப்படையில் இதுவரையில் யாரிடமிருந்தும் கொள்ளளவு செய்ய முடியவில்லை என்று தகவல் தெரிவித்தார்கள். இதனால் அவர்களால் கேட்கப்படுகின்ற தரத்தில் விவசாயிகள் இந்த மழையின் காரணமாக விவசாயிகளால் வழங்க முடியாமல் இருக்கின்றது. இது தொடர்பில் பலரும் தங்களது முறைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் நெல் உலர்த்தும் களங்கள் இருந்தால் கூட அவற்றை இந்த மழைக்காலத்தில் பாவிக்க முடியாமல் இருப்பதால் எதிர்காலத்தில் இதைவிட வேறு ஒரு முறையை கையாள வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக இருக்கின்றது. நெல் உலர்த்தும் இயந்திரங்களை பாவனைக்கு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று. அது தொடர்பாக விவசாயத்துறை உத்தியோகத்தர்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த முறைக்கு அந்த தீர்வு கிடைக்க விட்டாலும் அடுத்த முறையில் இருந்தாவது அந்த தீர்வை வழங்கக்கூடியதாக இருக்கும். நேற்று நெல் கொள்ளளவு இந்த சபை நேர்மையினோட கலந்துரையாடிய பொழுது நெல் உலர்த்தும் இயந்திரம் இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் இந்த களஞ்சியங்களை திறந்து வைப்பதில் பிரயோசனம் இல்லை என்ற மாதிரி தெரிவித்திருந்தார்கள். உண்மையில் இதுவரை இப்போ தற்போது கூட அவர்களுடன் கலந்துரையாடும் போது இதுவரையில் அவர் கொண்டு வந்த நெல்லை அந்த தரத்துக்கு ஏற்றபடி பெற்றுக்கொள்ள முடியாதிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். வெள்ளத்தால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 70% நெல் வயல் வெட்டப்பட்டிருக்கின்றது. அந்த மீதி நீரில் மூழ்கி இருக்கின்றது. தற்போது அவர்களால் கமல சேவை உத்தியோகத்தர்கள் அது தொடர்பான மதிப்பீடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளம் ஓரளவு குறையும் பொழுதுதான் அது சரியான முறையில் தரக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள்.